வணக்கம் நேர்களே. சில முக்கியமான தகவல்கள், அதுவும் வழக்கத்துக்கு மாறான சில தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு முதல்ல நன்றி. இன்றைக்கி சில தகவல்கள் கொண்டு வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன பெட்டி கடையில் ஆரம்பித்து ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது இப்போ சமீப காலங்களில் ரொம்ப கேஷுவலாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது டிஜிட்டலான பேமெண்ட் வரவு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் அது ரிலேட்டடான ஒரு தகவல் இருக்குது. அது நம்ம டே டு டே லைஃப்பில் பணத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த தகவலை முதல்ல சொல்கிறேன். அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது யூபிஐ அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அந்த வகையில் இணைய வசதி இருக்கிற இடங்கள்ல இந்த யூபிஐ வச்சு பணம் அனுப்புறீங்க, எல்லாம் ரைட்டு. இணைய வசதி இல்லாத இடங்களுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் ஒரு புது டெக்னாலஜி வரப்போகுது. என்எஃப்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புது டெக்னாலஜி வரப்போகுது. ஆஃப்லைன் டேப் அண்ட் பே அப்படின்னு இந்த வசதிக்கு பேர் வச்சுருக்காங்க. இது ஃபோன் அப்புறம் பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்லாம் பெட்ரோல் போடுறீங்கன்னா அவங்க ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த மிஷினுக்கு பேர் தான் பிஓஎஸ். அந்த பிஓஎஸ்லேயும் ஃபோன்லேயும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இன்டர்நெட் இல்லைனாலும் வேலை செய்கிற மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் தான் இப்போ நம்ம சொன்ன அந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்கள் கையில் நீங்கள் இருக்கிற பகுதியில் இன்டர்நெட் இருக்குது. நீங்கள் போய் ஒரு கிராமத்தில் இன்டர்நெட் இல்லாத ஒரு பகுதியில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முன்கூட்டியே இந்த யூபிஐ லைட் வேலெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலெட்டில் முதல்ல உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சுங்க. அதுக்கு பேர் ப்ரீலோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரீலோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த என்எஃப்சி வசதி மூலமாக ஒரு பிஓஎஸ் மிஷினை நீங்கள் டச் பண்ணிங்கனாலே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ பணமோ அந்த பணத்தை அவங்க காட்டுற பில் அமௌண்ட்டை அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பின் நம்பர் தேவை கிடையாது. சிக்னல் கிடைக்காத, குறிப்பாக அவங்க சொல்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்களில் அண்டர் கிரவுண்டில் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் இருக்கும். அங்கே இன்டர்நெட்டே சரியாக கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி இடங்களில் பேமெண்ட் பண்ணணும். ஆனால் இன்டர்நெட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 ரூபாய் வரைக்கும் இந்த இன்டர்நெட்டே இல்லாத பண பரிவர்த்தனை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா முதல் கட்ட தகவல் தெரிய வந்திருக்கு. நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூடிய சீக்கிரம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதல் தகவல் ஒரு இன்டர்நெட் சம்பந்தமான செய்தியை பார்த்தோம். அடுத்ததாகவும் ஒரு இன்டர்நெட் சம்பந்தமான செய்தி தான் இருக்கு. பிரான்ஸ்ல குட்டி பசங்களுக்கு சமூக வலைதளங்களை பேன் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆஸ்திரேலியா தான் உலகத்திலே முதல் நாடா இன்டர்நெட்டை பயன்படுத்தலாம், சமூக வலைதளங்களை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கட்டுப்பாடுகளை முதல்ல விதிச்ச நாடு ஆஸ்திரேலியா. அந்த வகையில ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து இப்போ வேற நாடுகளும் இந்த குட்டி பசங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதும் அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காகவும் பல விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. இந்த வகையில் இப்போ பிரான்ஸில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதுக்கு குட்டி பசங்களுக்கு ஒரு தடை விதிக்கிற ஒரு புது சட்ட மசோதா ரெடியாக இருக்குது. அந்த சட்ட மசோதாவுக்கு ஒப்புதலும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 15 வயசு நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயசை சரி பார்க்கறதுக்கு டிஜிட்டலாக சில டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனவரி 2027 இந்த சட்டம் அமலுக்கு வரப்போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த டூல்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சம்பந்தமான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. சட்டவிரோதமாக சமூக வலைதளங்களை பயன்படுத்துறாங்க. ஆஸ்திரேலியா முதல் நாடா 16 வயசுக்கு உள்ளார இருக்கிற குட்டி பசங்களுக்கு தடை விதிச்சாலும் வேற பக்கம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு குரல் எழுந்திருக்கு. அதே போல நியூஸ் தெரிஞ்சுக்குவோம். அரசியலுடைய இந்த குட்டி பசங்களும் அரசியலை எப்படி புரிஞ்சுப்பாங்க, இந்த சமூக வலைதளங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு உரிமை குரலும் எழுதாம இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் சொன்னோம், அப்புறம் குட்டி குட்டி நாடுகளும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் பிரிட்டன்லையும் 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தடை இருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள்ல இன்னொன்று. 2 முக்கியமான தகவல்கள் பார்த்தோம். இதுக்கு அடுத்தபடியா ரொம்ப கம்மியான விலையில வீடு கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு பெரிய நகரங்கள்ல இருக்கிறவங்க வீடு அப்படிங்கிறது அது வெறும் வீடு மட்டும் கிடையாது, தங்களுடைய வாழ்நாள் சேவிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில தெலுங்கானால ஒரு புது ஸ்கீம் ஒன்று ரெடியா இருக்கு. அது என்ன அப்படின்னா, அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்கீம் இன் கோர் ஏரியா. அது என்ன அப்படின்னா, அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்கீம் இன் கியூர் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கியூர் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிவட்ட சாலை, அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அவுட்டர் ரிங் ரோட ஒட்டின மாதிரி இருக்கிற கோர் அர்பன் ரீஜன் எக்கனாமி அப்படிங்கிறது தான் இந்த கியூர் ஏரியா. இந்த கியூர் ஏரியால ஏழை மக்களுக்கு ஒரு புது வீடு கட்டும் திட்டம் ரெடியா இருக்கு. அந்த திட்டத்துக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு இந்திரம்மா இல்லு அப்படிங்கறத அந்த திட்டத்துடைய பேரா இருக்கு. 1 லட்சம் பேர் வரைக்கும் இந்த மலிவு விலை வீடுகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கை செட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம ஊர்ல வீட்டு வசதி வாரியம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தெலுங்கானாலேயே ஒரு வீட்டு வசதி வாரியம் இருக்கு. 16 தொகுதிகளில் முதல் கட்டமா 7680 வீடுகளை கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வீடு எவ்வளவு சைஸ் இருக்கும் அப்படின்னா 528 சதுர அடி இருக்கும் அப்படின்னு அரசு தரப்புல சொல்றாங்க. அதுல என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்டே இலவசமா லேண்ட் கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாம 5 லட்ச ரூபாய் சப்சிடியும் கொடுத்துருவாங்க, மானியமும் கொடுத்துருவாங்க. இப்ப எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா நான் என்னோட கையில இருந்து 6 லட்ச ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு செலுத்தினா போதும்,
வீடும் கட்டி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோடைய பேரா இருக்கு. இந்த கியூர் பகுதியில குறைஞ்சது அவங்க வந்து 10 வருஷம் வசிச்சு இருக்கணும். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடோ பிளாட்டோ எதுவுமே இல்லாம இருந்தா அவங்க இதுக்கு எலிஜிபிள் சொல்றாங்க. இன்னொரு செக் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை விட பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா 10 வருஷத்துக்கு இந்த கட்டி கொடுக்குற வீடையே விற்கவோ இல்ல வாடகைக்கு விடவோ கூடாது அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய சாராம்சம். இப்போ ஒதுக்கப்படுற வீடுகள்ல 50% வரைக்கும் SC ST BC அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கறதுக்கு முதல் கட்ட ஆலோசனை நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ராஜேந்திர நகர், கூக்கட்பள்ளி, செகந்திராபாத் இந்த மாதிரியான பகுதிகளிலும் இந்த திட்டம் முதல்ல அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கறத புரிஞ்சுங்க. இன்னைக்கு உலக அளவுல பேசப்படுற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெல்லி ஃபேட் அப்படின்னு சொல்லப்படுற தொப்பை தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு தொப்பை சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பா ஒரு மருத்துவ கட்டுரை வெளியா இருக்கு. அந்த கட்டுரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 2 வகையான தொப்பை வந்து அதிகமா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்ன அப்படின்னா அந்த ஃபேட்டையே 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பெல்லி அப்படின்னு ஒரு கேட்டகரியா பிரிக்கிறாங்க, ஹார்மோனல் பெல்லி அப்படின்னு இன்னொரு கேட்டகரியை பிரிக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் பெல்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மன அழுத்தம் யாருக்கெல்லாம் அதிகமாகுதோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடல்ல கொழுப்பு சேர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஆனா அடி வயிற்றுல தான் வந்து கொழுப்பு சேரும் அப்படிங்கிறது தான் அந்த மருத்துவ இதழ் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். மன அழுத்தம் அதிகமாகும் போது கார்டிசால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் உருவாகும். அப்படி அந்த வேதிப்பொருள் உருவாகிறதுனால ஸ்ட்ரெஸ் பெல்லின்னு சொல்லப்படுற தொப்பை வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி உருவாச்சுன்னா அது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கமின்மை, சர்க்கரை உணவுகளுக்கான தூண்டல், அதாவது சுகர் கிரேவிங்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுகர் கிரேவிங்ஸும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வகையில இருந்தாலும் 35 வயசுக்கு இது பொதுவான ஸ்ட்ரெஸ் பெல்லி அப்படின்னு சொன்னாலுமே இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது பெண்களுக்கு இது வேற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அதாவது மாதவிடாய் நிக்கிறதுக்கான ஒரு காலத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு உடல்ல வந்து அதிகமான கொழுப்பு சேரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எங்கெல்லாம் சேரும் அப்படின்னா இடுப்பு பகுதியில அதிகமா கொழுப்பு சேரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் பெல்லியை குறைக்கணும் அப்படின்னா நீங்க சீரா தூங்கணும். அதே மாதிரி நடைபயிற்சி ரொம்ப அவசியம். தியானம், இந்த மாதிரி மெடிடேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப தேவைப்படும். அதே போல கெஃபைன் அதிகமா இருக்கிற உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கங்க அப்படிங்கறத டாக்டர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதே மாதிரி ஹார்மோன் சம்பந்தமான தொப்பையை குறைக்கிறதுக்கான என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறத சமூக வலைதளங்கள்ல யார் என்ன சொன்னாலும் அந்த தகவல்களை நம்ப வேண்டாம். ஹார்மோன் ரீதியான பிரச்சனைகளுக்கு மருத்துவரை நாடுறதா சரியா இருக்கும் அப்படிங்கறதுதான் எல்லாரும் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். ஒரு மருத்துவம் சம்பந்தமான செய்தியை பார்த்தோம். அடுத்ததா இருக்கிறது ஒரு மருத்துவம் சம்பந்தமான செய்தி தான். பட் இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் அப்படிங்கிறதுனால அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பிபி ரிங் செக் பண்ணியிருக்காங்க. பிபி ரிங் அப்படிங்கிற ஒரு புது ரிங் ஒன்று ரெடி ஆகுது. ஒரு சாதாரண மோதிரம் மாதிரியே இருக்கும். அந்த மோதிரத்துல எல்லா டேட்டாவும் உங்களுக்கு ஃபோன் கூட கனெக்ட் ஆகிடும். இது எல்லா இடத்துலையும் தானே இருக்குது, இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அமெரிக்க நிறுவனம், தனியார் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு விலையை அவங்க வச்சிருக்கிறது $399 அப்படிங்கிற விலையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பேஸ்லைன் கேலிபிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்ச் கட்டியிருக்கீங்க, டிஜிட்டலா ஒரு வாட்ச் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து பேஸ்லைன் கேலிபிரேஷன் அப்படிங்கிற மூலமா அளவெடுக்குது. ஆனா இந்த ரிங்ல எந்த விதமான பட்டையோ கிடையாது, எந்த விதமான பேஸ்லைன் கேலிபிரேஷனும் கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அமெரிக்கால கண்டுபிடிச்சிருக்கிற இந்த புது ரிங் வந்து உங்களுக்கு மாரடைப்பு அப்புறம் ஸ்ட்ரோக் ஏற்பட போகுது அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே அலர்ட் பண்ணும், உங்க மொபைலுக்கு அலர்ட் பண்ணும். இதை வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இந்த டேட்டா எல்லாம் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா 4 நாள் வரைக்கும் இந்த ரிங்ல பேட்டரி இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு விசித்திரமான திட்டம். அதுக்கு பொதுமக்கள் கிட்டையும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிற ஒரு தகவல் இருக்கு. இது அமெரிக்காவில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறதுனால அந்த தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா கலிபோர்னியால அடிக்கடி காட்டுத்தீ அப்படிங்கிறது அந்த ஊர்ல ரொம்ப ஒரு சகஜமான ஒரு விஷயம். நம்ம ஊரெல்லாம் வெயில் அதிகமா இருக்குங்கிற மாதிரி அவங்க ஊர்ல காட்டுத்தீ வரும். திடீர்னு எல்லா வீடுகளையும் அவன் சேதப்படுத்திட்டு போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் அமெரிக்கால, அதுவும் பர்டிகுலரா கலிபோர்னியாவை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் ரொம்ப காமனான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒரு ஃப்ரெஸ்னோ அப்படின்னு ஒரு குடியிருப்பு பகுதி இருக்கு. இந்த ஃப்ரெஸ்னோ பகுதியில அடிக்கடி இந்த காட்டுத்தீ வர்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா காட்டுத்தீயை அணைக்கிறதுக்கு புதுசா ஒரு யோசனையை கண்டுபிடிச்சு 400 ஆடுகளை களம் இறக்கியிருக்காங்க. ஆடு என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். காட்டுத்தீயில முக்கியமா வந்து எல்லோ ஸ்டார் திஸ்டில் அப்படிங்கிற ஒரு புல்லு தான் காரணமா இருக்கு. ஒரு இடத்துல காட்டுத்தீ இருக்குன்னா இந்த புல் வந்து ரொம்ப காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சர்வசாதாரணமா தீ பிடிச்சிரும். அப்படிங்கிறதுனால இந்த 400 ஆடுகளை வச்சு அந்த புற்கள் எல்லாத்தையுமே மேய வச்சுட்டோம் அப்படின்னா காட்டுத்தீ பரவுற வேகம் குறைஞ்சிரும் அப்படிங்கறதா இதனுடைய நோக்கமா இருக்கு. 180 ஏக்கர்ல இந்த புற்களை மேயறதுக்காகவே மாநகராட்சி அந்த அந்த பர்டிகுலர் கவுண்டின்னு சொல்லுவாங்க, அந்த கவுண்டி பகுதியில 400 ஆடுகளை இறக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தால ஒரு ரொம்ப கஷ்டமான முள்புதர்கள்ல ரொம்ப காஞ்சி போன ஏரியாக்கள்லயும் இந்த ஆடுகள் போய் அந்த
புற்களை ஈஸியா சாப்பிட்டுரும். அதனால காட்டுத்தீ பரவற அந்த வேகம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அமெரிக்கால ஒரு பலே ஐடியாவை பார்த்த அதே நேரத்துல நம்ம சிக்கிம்ல ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துலாம். சிக்கிம்ல தெற்கு பகுதியில சமர்டுங் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில திங்கட்கிழமை ஒரு சுரங்கப்பாதை தோன்ற பணியில ஒரு விபத்து நடந்திருக்கு. பட்டேல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் தீஸ்டா ஸ்டேஜ் 6 அப்படிங்கிற ஒரு நீர்மின் திட்டத்துக்கு ஒரு பகுதியா சுரங்கத்தை தோன்றாங்க. அப்படி தோண்டும் போது திடீர்னு நிலச்சரிவு ஏற்படுது. அப்படியே வழி ஃபுல்லா கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுது. அப்படிங்கிற பட்சத்துல உள்ளுக்குள்ளாரியே அதுல வேலை செஞ்சுட்டு இருந்த பணியாளர்கள் உள்ளுக்குள்ளாரே மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள ரெஸ்கியூ பண்ணலான்னு போகும்போது உள்ளுக்குள்ளார மீத்தேன் வாயு பயங்கரமா இருக்கு. மீத்தேன் வாயு அப்படிங்கிறது சாதாரண மனுஷனை ஈஸியா மயக்கம் போட வச்சிரும். உயிரே சில நேரத்துல கொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால மீட்பு பணி கொஞ்சம் தாமதமா நடக்குது. என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் சொல்லுவாங்க, தேசிய பேரிடர் மீட்பு குழுவுடைய பணியாளர்கள் உள்ள மாட்டிட்டு இருக்க பணியாளர்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்கான பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. சுவாச பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த சுரங்க பகுதியில விபத்து நடந்த அதே நேரத்துல ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்டதாகவும் சொல்றாங்க. அது சம்பந்தமான விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த மீட்பு பணிகளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு பெரிய டிராபிக் டைவர்ஷனையே அந்த மாநிலத்துடைய அரசாங்கம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். போராட்டம் நடத்துறதுக்கான உரிமைகள் என்ன இருக்கு? ஏன்னா டெல்லியில ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டம் திடீர்னு வன்முறையாகவும் மாறுச்சு. அப்படி மாறும்போது டெல்லியில் நடந்த போராட்டம் சம்பந்தமா எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணுமே தெரியாத ஒரு சாதாரண ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க திடீர்னு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க சட்ட சிக்கல்கள் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக, சட்டத்துல என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்றோம். அது என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவாங்க, கான்ஸ்டிடியூஷனுடைய 19வது 1B அப்படிங்கிற செக்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆயுதம் இல்லாம ஒரு மனுஷன் அமைதியா போராட்டம் நடத்துறதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே 19ல செக்ஷன் 3 அப்படிங்கிற உட்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, பொது அமைதி, தேச பாதுகாப்பு இதெல்லாம் கருதி அரசு நியாயமான கட்டுப்பாடு விதிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆதரவாகவும் சொல்லலை, எதிராகவும் சொல்லலை. சட்டத்தில் இதுக்கெல்லாம் இந்த செக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ற தகவலா இருக்கு. சட்டவிரோதமா கூடுனாங்க அப்படிங்கிற பட்சத்துல அனுமதி மறுக்கப்பட்ட இடங்கள்ல அவங்க போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னா BNSS அப்படிங்கிற ஒரு புது சட்டம் அண்மையில அறிமுகப்படுத்தப்பட்டதாங்க இல்லையா, அந்த சட்டத்தின்படி 189வது பிரிவு சட்டவிரோதமா ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னும் போது அவங்க மேல கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால வழக்கு பதிவுகள் உள்ளாகாம எப்படி போராடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு என்னென்ன மாதிரியான சுதந்திரங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்முறை, கல்வீச்சு, பொது சொத்துக்கெல்லாம் சேதம் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க மேல குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஒரு போராட்டம் சட்ட சிக்கலா மாறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சில வழிமுறைகள் இருக்கு. அமைதி வழி போராட்டமா இருக்கணும், அரசு கிட்ட அனுமதி வாங்கிட்டு போராட்டம் பண்ணணும். அதே மாதிரி காவல்துறை ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல நேர கட்டுப்பாடுகள், இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்குள்ளார போராட்டம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்ற அந்த இடத்துல இருந்தா சட்டத்துல இதுக்கு உங்க மேல கேஸ் போட முடியாது அப்படிங்கிற மாதிரியான வசதிகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற அதே சமயம் வழக்கத்துக்கு மாறா இருக்கிற தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.